விடுதலை ராஜேந்தர். திருப்பதி ஏழுமலையான் லட்டு, அதுதான் இப்ப பெரிய அரசியல் பிரச்சனையா இந்தியாவில் மாறிவிட்டது. எல்லா பிரச்சனைகளும் பின்னுக்கு போய்விட்டது. அந்த லட்டுல மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய், தாவர கொழுப்பு இவைகளெல்லாம் சேர்க்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பிரச்சனை. இது மிகப்பெரிய தெய்வ குற்றம், மிகப்பெரிய பாவம் அப்படின்னு பேசுறாங்க. மதவாதிகளும் பேசுறாங்க, அரசியல்வாதிகளும் பேசுறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறதான் இப்ப நம்ம கேட்கிற கேள்வி. இவையெல்லாம் ஊட்டச்சத்து தரக்கூடிய கொழுப்புகள் தானே, நல்ல கொழுப்புகள் தானே, உடம்புக்கு நல்லது தானே. இந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு பக்தர்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? யாராவது மரணம் அடைஞ்சிருக்காங்களா? இல்ல ஏழுமலையான் கூட இவ்வளவு மாத காலமாக இந்த படைக்கப்பட்ட பிரசாதத்துல கலப்படம் நிகழ்ந்திருக்கிறது என்பதற்காக ஏதானும் வருத்தப்பட்டிருக்காங்களா? எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா? எதிர்ப்பு யார் தெரிவிச்சிருக்கிறார்? சந்திரபாபு நாயுடு தெரிவிச்சிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் அவரை எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த துருப்பு சீட்டை அவர் கையில எடுத்திருக்கிறார். பிரசாதம், ஏழுமலையான் கோயில் பிரசாதம், இந்த ஊட்டச்சத்து நிறைந்த பிரசாதம். ஊட்டச்சத்து என்பது இன்றைக்கு தேவையான உணவு. மருந்து மாத்திரைகளிலேயே இந்த கொழுப்புகள் சேர்க்கப்படுகின்றன, விட்டமின் மாத்திரைகளில் சேர்க்கப்படுகின்றன, கடைகளிலே விற்கப்படுகின்ற ஸ்வீட்டுகளில் இவைகள் சேர்க்கப்படுகின்றன. இப்படி இவைகளெல்லாம் உணவுகளில் இன்றைக்கு சேர்க்கப்படுகின்ற ஊட்டச்சத்து உணவுகளாக மாறி போய் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் ஸ்வீட் ஸ்டாலெல்லாம் இது சேர்க்கப்படுறாங்க. அதனால சில ஸ்வீட் ஸ்டால்லாம் கூட, சைவ ஸ்வீட் ஸ்டால்னு கூட சில பேர் வச்சிருக்கிறாங்க. பொதுவாக ஸ்வீட் ஸ்டால்லாம் இதெல்லாம் சேர்க்கப்படுறது உண்மைதான். அதை எல்லாரும் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இதுக்கு என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனை, பேச வேண்டிய என்ன அவசியம் வந்திருக்கு இதுக்கு? சரி, இந்த படைக்கப்படுகின்ற உணவுகள்ல மாற்றமே இருந்தது இல்லையா? ஆரம்பத்துல 1518 கல்வெட்டுகளுடைய ஆய்வுப்படி இந்த கோயில் வைகானச ஆகமம், அதன் கீழ் உள்ள ஒரு கோயில். இதுல கொடுக்கப்படுகிற இந்த பொருள் அரிசியில் செய்யப்பட்ட பொருளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மரபு இருக்கிறதா பண்டிதர்கள் சொல்றாங்க. அந்த அடிப்படையில கல்வெட்டுகள்ல 1518 இங்கே அப்பம், வடை போன்ற அரிசி பொருள்கள் தான் பிரசாதமாக வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு 1715 ஆண்டு இது எப்படி இனிப்பு பொருளா மாறினுச்சு, இதற்கு ஆகமம் இடம் கொடுத்துச்சா? அதெல்லாம் யாரும் கேட்கல. அப்பெல்லாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. 1715 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இது பூந்தியா மாறினுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1940 ஆண்டு இது லட்டா மாறினுச்சுன்னு சொல்றாங்க. பூந்திய லட்டா மாறினதுக்கு காரணம் ராஜாஜி. அவரிடம் கல்யாண ராம ஐயங்கார் என்று ஒருவர் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க ராஜாஜி கோயில் நிர்வாகத்திடம் சொல்லி பூந்திய லட்டா மாற்றினாரு அப்படின்னு ஒரு வரலாறு கூறுது. ஆக 6 தடவை இந்த பிரசாதமே மாற்றத்துக்குள்ளாகி இருக்கிறது. ஆனா பிரசாதத்தை தயாரிக்கிற சமையலறை மாற்றத்துக்குள்ளாகி இருக்கிறது. விறகு அடுப்புல தான் சமைச்சாங்க, இன்னைக்கு கேஸ் சிலிண்டர்ல சமைக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சமையலறைக்குள்ள இன்னைக்கு உள்ள லைட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு குற்றம் செய்யறாங்களா கண்காணிப்பு கேமராக்கள்லாம் அங்க பொருத்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த லட்டு பிடிக்கிறவங்க மொட்டை அடிச்சவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது வைதிக மரபு. ஏன்னா தலை முடி போய் அந்த பிரசாதத்துல விழுந்துடக்கூடாதுன்னு. ஆனா எல்லாம் இன்னைக்கு கிராப்பு ஓட்டிட்டு தான் பூனூரோட ஐயங்காரெல்லாம் அதை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக பிரசாதத்துல இவ்வளவு மாற்றம், சமையலறையில் கிச்சன்ல இவ்வளவு மாற்றம். ஆனா ஒன்று மட்டும் மாறவில்லை, அந்த லட்டு பிடிக்கிறவங்க ஐயங்கார், வைஷ்ணவ ஐயங்கார் பார்ப்பனர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் அது அப்படியே மாறாம வச்சுட்டு இருக்கிறாங்க. இது என்ன சரி இதே கோயில்ல உண்டியல்ல கோடிக்கணக்கான ரூபாய் கருப்பு பணம், அரசாங்கத்தினுடைய வரியை, தர வேண்டிய வரியை ஏமாற்றி கொண்டு போய் அதில் கொட்டுறாங்க. இந்த கருப்பு பணத்தை போடுறது ஆகமத்துக்கு எதிரானது, பக்திக்கு எதிரானது, பொது ஒழுங்குக்கு எதிரானது அப்படின்னு யாராவது எழுத்தாங்களா? இது ஆகமத்துக்கு எதிரானதுன்னு என்று யாராவது சொன்னாங்களா? பூசாரிகள் எழுத்தாங்களா? அர்ச்சகர்கள் எழுத்தாங்களா? பிஜேபி எழுத்துலா? இந்து முன்னணி எழுத்துலா? RSS எழுத்துலா? இல்ல இந்துக்களுக்கு சங்கம் வைத்தவங்களா எழுத்தாங்களா? கருப்பு பணம் மட்டும் வேணும், ஆனா இந்த லட்டுல மட்டும் கலப்பு வந்துருச்சுன்னா அது ஊட்டச்சத்து உள்ள பொருள் கலப்புனா மட்டும் கூடாது அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? சரி, பன்றி கொழுப்பு, அந்த பகவானே பன்றி அவதாரம் எடுத்தது தானே. மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து விட்டு அவர் திருமலையில போய் பன்றி அவதாரத்தோட அமர்ந்து அதற்காக அவருக்கு ஆதி வராகன் கோயில் என்ற ஒரு கோயிலும் இப்ப கட்டப்பட்டிருக்கு. அந்த ஆதி வராகன் கோயிலும் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோயில் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டு இருந்ததான் இருக்கு. இந்த கோயிலுக்கு போறவங்க அந்த கோயில் சாமியும் கும்பிடுறாங்க. அதை கும்பிட்டாதான் இந்த ஏழுமலையான் பக்தியே நிறைவடைங்கிற ஒரு ஐதீகத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பன்றி அவதாரத்தில் இருக்கிற பன்றி கொழுப்ப பகவான் படிச்சா என்ன, பகவான் கோச்சிக்க போறாரு என்ன?
ஏன் என்ன ஒரு பிரச்சனை? சைவங்கிறது ரொம்ப கீழ், அசைவம் ரொம்ப கீழ், சைவனா உயரும்னு யார் சொன்னது? சரி, இவங்க சொல்லுகிற இந்த ஆகமம் வைகாசன ஆகமம் வந்து ஆழ்வார்களையே ஏற்றுக்கல. ஆழ்வார்கள் தான் வந்து பல ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க. இந்த வைகாசன ஆகமம் ஆழ்வார்கள் பாடிய கோயில்களையும் வைணவ கோயில்களையும் ஏற்றுக்கல என்று சோ பரமசிவம் தன்னுடைய ஆய்வில் கூறுகிறார். இந்த வைகாசன பார்ப்பனர்கள் அதே மதப்பிரிவில் வைணவ பிரிவில் இருக்கிற பார்ப்பனர் இல்லாத ஆழ்வார்களை ஏற்கவில்லை, அவர்கள் பாடிய கோயில்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. 5 கோயிலை மட்டும் தங்கள் கட்டுப்பாட்டாக வச்சுட்டு இருக்காங்க. அதுல திருப்பதி கோயில் ஒன்று. இந்த திருப்பதி கோயில்ல வந்து காலங்காலமாக இது வந்து தங்களுடைய பார்ப்பனருடைய கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டு உலகத்திலே ஒரு பணக்கார கோயில் என்ற ஒரு பெருமையை வாங்கி கொண்டு அங்கே வந்து ஒரு பெரிய வர்த்தகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த கோயிலுடைய கடவுளுக்கு தங்களுடைய பண்பாடு, தங்களுடைய ஆதிக்கம், தங்களுடைய சமஸ்கிருதம், தங்களுடைய வர்ணாசிரமம் எல்லாத்தையும் ஏழுமலையார் மேல போட்டுக்கிட்டு இதுதான், இதை ஏற்றுக்கிட்டாதான் இந்த கோயிலுடைய மரபுன்னு சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறத தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதற்கு வந்து இந்த லட்டுல வந்து மாற்றினதுல வந்து எல்லாத்திலையும் மாற்றம் வந்துச்சு, லட்டுல வந்து மாற்றம் மட்டும் கூடாது அப்படிங்கறத வந்து ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை பெரிய வாழ்த்துக்கிற ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது எல்லாமே பார்ப்பனர்கள் கட்டமைத்த, தங்களுடைய ஆதிக்கத்தை கட்டமைத்த, கோயில்களையும் கடவுள்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு ஆதிக்கத்தினுடைய வெளியீடு தான் இப்போது நடந்திருக்கிற இந்த லட்டு குறித்த ஒரு சர்ச்சை. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.